வணக்கம் ஓவியா. சென்னை திருவொற்றியூரில் ஷேர் ஆட்டோவில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்து கீழே தள்ளிவிட்ட ஆட்டோ டிரைவர் கீழே விழுந்து அவருக்கு தற்போது மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரில் நேற்று காலை திருவொற்றியூர் குப்பத்தில் வசிக்கும் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பெரியார் நகரில் உள்ள பள்ளிக்கு செல்ல திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதிக்கு ஷேர் ஆட்டோவில் ஏறியுள்ளார். பின் இருக்கையில் அமர சென்ற மாணவியை ஆட்டோ ஓட்டுநர் பக்கத்தில் அமர வைத்து பாலியல் சீண்டல் கொடுத்துள்ளார். மாணவி சத்தம் போடவே ஓடும் ஆட்டோவிலிருந்து மாணவியை கீழே தள்ளிவிட்டு வேகமாக ஆட்டோவை எடுத்துக்கொண்டு ஆட்டோ ஓட்டுநர் தப்பி சென்றுள்ளார். கீழே விழுந்த மாணவியை அங்கு பணியில் இருந்த தூய்மை பணியாளர்கள் மீட்டு மாணவிக்கு முதலுதவி செய்து மாணவியின் பெற்றோருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த திருவொற்றியூர் போலீசார் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து ஆட்டோவின் நம்பரை கைப்பற்றி அதன் மூலமாக ஆட்டோ ஓட்டுநரின் பெயர், விலாசம் மற்றும் செல்போன் எண்ணை கைப்பற்றினர். அதாவது மாணவிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த நபர் மணலி பெரிய மாத்தூர் நேரு நகர் 1வது தெருவை சேர்ந்த சண்முகம், வயது 61 என்பது தெரிய வந்தது. செல்போன் எண்ணை வைத்து டிராக் செய்த போது எண்ணூர் விரைவு சாலையில் உள்ள பாப்புலர் எடைமேடை கடற்கரை பகுதியில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு கடற்கரை பகுதியில் மறைந்திருப்பது தெரிய வந்தது. அப்பொழுது திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர், தனிப்படை போலீசார், உதவி ஆய்வாளர் நவீன்குமார், காவலர்கள் மணிகண்டன், பெருமாள், கண்ணன் ஆகியோர் மறைந்திருந்த சண்முகத்தை பிடித்து ஆய்வாளரின் வாகனத்தில் ஏற்ற முயன்றனர். போலீசார் வாகனத்தில் ஏற்றும் போது காவலர்களின் கையை தட்டிவிட்டு சண்முகம் கடற்கரை பகுதியில் உள்ள கற்கள் மீது தப்பி செல்ல ஓடி உள்ளார். தடுமாறி கீழே விழுந்த சண்முகத்தின் இடது கையில் முறிவு ஏற்பட்டது போலீசார் தெரிவித்தனர். உடனே கீழே விழுந்து காயமடைந்த சண்முகத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் கொண்டு சென்றனர். சிகிச்சை அளித்து வரும் அவருக்கு தற்போது மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் சீண்டல் ஏற்பட்டு ஆட்டோவில் இருந்து கீழே தள்ளி வீசப்பட்ட சம்பவத்தில் செய்தி வெளியான நிலையில் பலரும் இந்த சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபருக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்தனர். நீதிமன்றம் தண்டனை வழங்குவதற்கு முன்பு தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்து கைமுறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டது பொதுமக்கள் மத்தியிலே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. துரித நடவடிக்கை எடுத்த உதவி ஆய்வாளர் நவீன், தனிப்படை போலீசார் மணிகண்டன், பெருமாள், கண்ணன் ஆகியோருக்கு ஆய்வாளர் ரஜினிஷ் உட்பட அனைவரும் பாராட்டினை தெரிவித்து வருகின்றனர். ஓவியா.